கர்த்தருடைய உன்னத நாமத்திற்கு மீண்டும் ஒரு விசை துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. மீண்டுமாக இந்த மத்திய வார ஆராதனையிலே தேவ சமூகத்திலே தேவனை தொழும்படியாக வந்திருக்கிற உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. கடந்த வார மத்திய வார ஆராதனையிலே ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நாம் படித்தோம். மேலும் கடைசி காலங்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று சொல்லி ஒரு அற்புதமான விஷயத்தை படித்தோம். இன்றைக்கி இந்த உலகத்தில் வஞ்சனையானது பல வகைகளில் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது அதை காட்டிலும் பெரிய வஞ்சனை ஒன்று உள்ளது. உலகத்தில் நடைபெறுகிற வஞ்சனையை காட்டிலும் பெரிய வஞ்சனை ஒன்று உள்ளது. உலகத்தில் நடைபெறுகிற காரியங்களை குறித்து நாம் எவ்வளவாய் பயப்படுகிறோமோ அதை காட்டிலும் நம் உள்ளத்துக்குள்ளாக நடைபெறுகிற காரியங்களை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி கடந்த வாரத்தில் ஒரு பாடத்தை படித்தோங்க. ஸோ அதனுடைய தொடர்ச்சியாய் கடந்த வாரத்தில் சொல்லியிருந்தோம். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3வது அதிகாரம் வசனம் 1 நாம் வாசிக்கும் பொழுது அதில் வருகிற ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா தனித்தனியாக எடுத்து படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம். அது ஒரு இடம் வாசிப்போம். வாசிக்கிறோம் பாருங்களேன். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1வது வாக்கியம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக, எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. பவுல் அப்போஸ்தலன் பாருங்க, இந்த முடிவு காலத்தில் மக்கள் ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை பரலோகத்தின் ஆண்டவர் இந்த பவுல் அப்போஸ்தலனுக்கு அவர் வாழ்ந்த நாட்களில் அவர் அதை சொல்லி கொடுத்திருக்கிறார். அதனால தான் பாருங்க, இந்த முடிவு காலத்தில் மக்கள் எப்படி இருப்போம், அந்த மக்கள் அப்படின்னா மற்றவங்களை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனிதர்களாகிய நீங்கள் நானும் எவ்வண்ணமாக இருப்போம் என்பதை ஆண்டவர் முன்கூட்டியே பவுல் அப்போஸ்தலன் மூலமாக சொல்லியிருக்கிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இதில் இருக்கிற குணநலன்கள் ஒருவேளை நம்ம இடத்துல காணப்படும் அப்படின்னா நம்மால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வைப்போம். அப்படின்னா நிச்சயமாய் முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இடத்துல சீஷர்கள் கேட்ட கேள்வியை கடந்த வாரம் படித்தோம். அவங்க கேட்டாங்க, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். வஞ்சனை தான் ஒரு மனிதனை முதலாவது பிடிக்கிற ஒரு காரியம் என்று சொல்லி பார்த்தோம். அந்த வஞ்சனை வெளியிலிருந்து வர வேண்டிய அவசியம் அல்ல. அந்த வஞ்சனை நமக்குள்ளாகவே இருக்குமே, ஆனால் அந்த வஞ்சனை நிச்சயமாக நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தாது என்ற காரியத்தை படிச்சோங்க. இந்த வாரத்தில் பாருங்க, அந்த 2 தீமோத்தேயுவின் புத்தகத்தில் நம்ம வாசத்தின் அடிப்படையில் முதல் விஷயத்தை எடுத்து படிக்க போகிறோம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாகன்னு சொன்ன பவுல் சொன்னார், எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் அப்படின்னு ஒரு வார்த்தையை வாசிச்சோம் பாருங்க. அந்த தற்பிரியத்தை தான் எடுத்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா சிறிது நேரம் சிந்திக்க போகிறோம். இந்த தற்பிரியம் என்று வருகிற பொழுது நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இன்னைக்கு இந்த தற்பிரியம் எனக்குள்ளாக இருக்கிறதா, நான் அந்த தற்பிரிய வாழ்க்கை உள்ளவனாய் காணப்படுகிறேனா என்பதை நீங்கள் நானும் சிந்திக்கணுங்க. அப்படி சிந்தித்தோம் அப்படின்னா ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை ஒப்படைச்சி, ஆண்டவரே எனக்குள்ளாக இந்த தற்பிரியம் காணப்படுகிறது, இந்த தற்பிரியம் உம்முடைய குணம் அல்ல, அந்த குணத்தோடு ஒருவேளை நான் வாழ்வேன் அப்படின்னா எனக்கு பரலோக ராஜ்யம் இல்லை என்பதை நான் புரிந்து கொள்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை ஒப்படைப்போனா நிச்சயமாய் தேவன் ஆசீர்வதிப்பாருங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாங்களா? ஆண்டவர் வேதாகமத்திலிருந்து சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கும்படியாய் பரலோகத்தின் நல்ல தந்தையே, எங்களோடு நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் அப்பா. என் அன்பு ஆண்டவரே, மேலும் கடைசி காலங்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று சொல்லி வேதத்தில் சொல்லியிருக்கிறீங்க. நாங்கள் அப்படிப்பட்ட கொடிய காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
கொடிய காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் கொடியவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொடுங்கப்பா. ஏற்றுக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த தற்பிரியம் அப்படின்ற காரியங்கள் வரும்பொழுது வேதாகமத்தில் அநேக நபரை பார்க்க முடியுங்க. இந்த தற்பிரியத்தோடு வாழ்ந்த மனிதர்கள், இந்த தற்பிரியம் என்பதற்கான சரியான வார்த்தை நான் மட்டுமே, என்னால் மட்டுமே அப்படி என்ற வார்த்தை இருக்குது பாருங்க, அதுக்கு பேர் தான் தற்பிரியம். அந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க, தன்னைத்தானே நேசித்துக் கொள்வது. இப்போ எனக்கு ஒரு கேள்வி வருது, தன்னைத்தானே நேசிப்பது பாவங்களா? என்னங்க நினைக்கிறீங்க? தன்னைத்தானே நேசிப்பது, தன்னைத்தானே நேசிக்கிற காரியம் பாவமா இல்லை சரியானதுங்களா? என்ன நினைக்கிறீங்க? வேதவசனம் சொல்லுது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இப்ப என்னிடத்திலே நான் அன்பு கூறுவது, என்னை நானே பிரியப்படுத்திக் கொள்வது சரியானதா தவறானதா அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம வைப்போம் அப்படின்னா என்ன பதிலுக்கு நம்ம கிட்ட இருக்குது? தவறானது. ஏன் அப்படின்னா வேதவசனம் சொல்லுது, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல அந்த அன்பை என்ன செய்யணுமா? பிறனிடத்திலும் கூற வேண்டும், பிறனிடத்திலும் அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் வேதாகம சத்தியம். வேதாகமத்தில் ஆண்டவரே, இந்த தற்பிரியமாக இருந்த மனிதன் யாராவது வேதாகமத்தில் இருக்கிறாங்களாப்பா? அப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் எங்களுக்கு காட்டுங்கப்பா. அந்த நபரை பார்க்கும்போது நாங்கள் எங்கே இருக்கிறோம் அங்கே என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா என்று சொல்லி வேதாகமத்தை ஆராய ஆரம்பிச்சங்க. அநேக நபர்கள் இந்த தற்பிரியத்தில் வாழ்ந்த மனிதர்களை வேதாகமம் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துச்சு. ஆனால் இந்த தற்பிரியத்தினால் விழுந்த முதல் விழுகையின் காரியத்தையும் நான் படித்த சம்பவத்தில் பார்க்க முடிந்ததுங்க. ஒரு மனிதனை குறித்து படிக்க போகிறோம். இந்த தற்பிரியம் அந்த மனிதனிடத்தில் இருந்தபடியினால என்னென்னலாம் அவன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்திருக்குதுன்னு பாருங்க. அந்த தற்பிரிய குணத்தோடு வாழ்ந்த மனிதன் அவனுடைய முடிவு என்ன என்பதையும் வேதாகம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. நம்ம வாசிக்க போகிறோம், வாசிப்போம் வாங்க. 2 சாமுவேலின் புத்தகம் 14வது அதிகாரம். 2 சாமுவேலின் புத்தகம் 14வது அதிகாரம். இந்த 14வது அதிகாரத்தில் ஒரு நபரை குறித்து முக்கியமாக பேசுதுங்க. அந்த நபர் யாருன்னு நான் சொல்லிடுறேன். அந்த நபரை குறித்து சொல்லும்போது சொல்லப்படுகிற வார்த்தைகளை நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிக்கணும். தற்பிரியம் அவனிடத்தில் இருந்தபடியினால என்ன பிரச்சனையை சந்திச்சிருக்கிறான்னு பாருங்களேன். வாசிக்கிறேன், நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 சாமுவேல் புத்தகம் 14வது அதிகாரம் 14வது அதிகாரத்தில் வசனம் 1 பாருங்க. ராஜாவின் இருதயம் அப்சலோம் மேல் இன்னும் தாங்களா இருக்கிறதை செரியாவின் குமாரன் யோவாப் கண்டு. இங்க வார்த்தை வருது, ராஜாவின் இருதயம் அப்படின்னு சொல்றாங்களே. யாருங்க அந்த ராஜா? தாவீது இல்லைங்களா? தாவீது, அப்சலோம். இன்னைக்கு யாரை குறித்து படிக்க போறோம் அப்படின்னா அப்சலோமை குறித்து கொஞ்சம் பார்க்க போறோம். இந்த அப்சலோமை குறித்து 14வது அதிகாரத்திலிருந்து 18வது அதிகாரம் வரைக்கும், 13லேருந்து 18 வரைக்குமே இந்த நபரை பற்றி தான் பேசுது. நம் ஒரு சில வசனங்களை வாசித்து அந்த தற்பிரியம் வைத்திருந்த மனிதன் எப்படி செயல்படுறான், அவனுடைய முடிவு என்ன என்பதை கொஞ்சம் படிக்க போகிறோம். ஒரு சில வசனங்களை வாசிப்போம். இந்த அப்சலோம் எப்படிப்பட்டவன் என்பதை வசனம் 20 பாருங்களேன். 14:20. நான் இந்த காரியத்தை உபமானமாய் பேசுகிறதற்கு உமது அடியானாகிய யோவாப் அதற்கு காரணமாயிருந்தான். ஆனாலும் தேசத்தில் நடக்கிறவைகள் எல்லாம் அறிய என் ஆண்டவனுடைய ஞானம் தேவதூதனுடைய ஞானத்தை போல் இருக்கிறது என்றான். இதை சொல்லிட்டு வசனம் 25 பாருங்க. அப்சலோமை பற்றி பேசுது, என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். இஸ்ரவேலர் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல் சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சிக்கொள்ளப்படப்பட்டவனும் இல்லை. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாதிருந்தது. இங்க அப்சலோமை பற்றி வேதம் சொல்லும்போது சொல்லுது, இந்த அப்சலோம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு குறையுமே இல்லையா. ஒரு குறையுமே இல்லைன்னு சொன்ன வேதம் இன்னும் இந்த அப்சலோமை குறித்து மற்றொரு விஷயத்தை சொல்லுது பாருங்க. கீழே வாசிக்கிறேன். அவன் தன் தலைமயிர் தனக்கு பாரமாயிருப்பதனால் வருஷந்தோறும் சிரைத்துக் கொள்வான். சிரைக்கும் போது அவன் தலைமயிர் ராஜாவுடைய நிறையின்படி 200 சேக்கல் நிறைய இருக்கும். அப்சலோமுக்கு 3 குமாரர், தாமார் எனும் பேர் கொண்ட ஒரு குமாரத்தையும் பிறந்திருந்தார்கள். இவள் ரூபவதியான பெண்ணாயிருந்தாள். 28. அப்சலோம் ராஜாவின் முகத்தை காணாமலே 2 வருஷம் எருசலேமிலே குடியிருந்தான். இப்ப முதல் காரியத்தை படித்தோம்.
இந்த அப்சலோம் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அவனுடைய உச்ச நிலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு குறையுமே அப்சலோம் கிட்ட பார்க்கவே முடியாது. இப்ப முடியாதுன்னு சொன்ன வேதம் சொல்லுது, எருசலேமுக்குள்ளதான் ராஜாவும் இருக்கிறார். ராஜா யாருங்க? தாவீது. இப்ப அந்த எருசலேமுக்குள்ளதான் யார் இருக்கிறது? அப்சலோம் இருக்கிறது. ஆனா இந்த 2 பேரும் எத்தனை வருஷம் பார்த்துக்கவே இல்லையா? 2 வருஷம். வேதம் சொல்லுது, அப்சலோம் ராஜாவின் முகத்தை காணாமலே 2 வருஷம் எருசலேமிலே குடியிருந்தான். ஏன் காணாம இருந்தான்? படிக்க போறேங்க. 15வது அதிகாரத்தில் வசனம் 1 வாசிக்க போறேன். இந்த அப்சலோம் என்று வரும்பொழுது வேதாகம் ஒரு அடையாளம் கொடுத்துச்சு. தேவதூதனுடைய ஞானத்தை போல் இருக்கிறது என்ற காரியத்தை அவனை குறித்து வாசிச்சோம். கீழே வாசிக்கிறேன் பாருங்களேன். 15:1. இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட 50 சேவகரையும் சம்பாதித்தான். மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று கொண்டு, எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்குக்கு முகாந்தரமாய் ராஜாவினிடத்தில் நியாயம் விசாரிக்கிறதற்காக போகும் பொழுது அவனை அழைத்து, நீ எந்த ஊரான் என்று கேட்பான். அவன், உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்றுக்கடுத்த இன்னா ஊரான் என்றால், அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையாயும் நியாயமாயும் இருக்கிறது. ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான். பின்னும் அப்சலோம், வழக்கு விஜயமுள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து, நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்பான். எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்கு வரும்போது அவனை தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வருகிற இஸ்ரவேல் எல்லாருக்கும் செய்து இஸ்ரவேல் மனுஷனுடைய இருதயங்களை கவர்ந்து கொண்டான். அப்சலோமை குறித்து வேதம் சொல்லிச்சு, அவன் உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு குறையுமே இல்லை. அவருடைய ஞானம் தேவதூதனுடைய ஞானம் போல் இருந்துச்சு. அதை தாண்டி வேதம் சொல்லுது, யாராவது ராஜாவாகிய தாவீதிடத்தில் விசாரிப்புக்காக வராங்க அப்படின்னா அந்த வருகிற நபர்களை அவன் கூப்பிட்டு, ஐயையோ உங்கள் நியாயம் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் இந்த ராஜா கிட்ட போறீங்களே, ஆனால் உங்களுக்கு நியாயம் செய்கிறவர் இந்த எருசலேமில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் அடுத்த ஒரு விஷயத்தை செய்வானா. என்ன செய்வான் அப்படின்னா, வருகிறவர்களை அப்படியே ஆற தழுவி கட்டி அணைத்து என்ன செய்வானா? முத்தம் செய்வானா. ஏன் முத்தம் செய்கிறான் அப்படின்ற காரியத்தை கீழே நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக ஒரு இஸ்ரவேல் எல்லாருக்கும் செய்து இஸ்ரவேல் மனுஷனுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். இப்போ இந்த அப்சலோமுடைய கேரக்டர் எல்லாம் பாருங்க. இந்த கேரக்டர் போல இப்போ நம்ம ஒரு வசனத்தை வாசித்தோம். 14வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசித்தோம். அந்த வசனத்தை மீண்டும் நான் வாசிக்கிறேன், நீங்கள் தான் சொல்லணும் அது யாருக்கான காரியம் என்பதை. இஸ்ரவேலர் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சிக்கொள்ளப்பட்டவனும் இல்லை. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலம் மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாதிருந்தது. கரெக்டுங்களா? அப்சலோம் கிட்ட உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு பழுதுமே இல்லை. முதல் காரியம். இரண்டாவது காரியம், இவன் யாரெல்லாம் ராஜாவை சந்திக்க நியாய விசாரிப்புக்காக வராங்களோ அவங்களை எல்லாரையும் கவர் பண்றதுக்கு எங்க போய் நின்றுவானா? பட்டணத்து வாசல்ல போய் நின்றுவான். பட்டணத்தின் வாசல்ல நின்று ராஜா கிட்ட போங்க நல்ல தீர்ப்பு செய்வாரு அப்படின்னு சொல்லி மக்களை ராஜா கிட்ட அனுப்பி விடுவானா? இல்லை. அவன் என்ன சொல்லுவான்? அங்கேயா போறீங்க, அங்க உங்களுக்கு நியாயம் கிடைக்கவே கிடைக்காது, உங்க நியாயம் விசாரிக்க அங்க ஒருவருமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர்களை ஆற தழுவி கட்டி அணைக்கிறானே. அன்பின் நிமித்தமா கட்டி அணைக்கிறான். முத்தம் செய்யறானே, அது அன்பின் நிமித்தமா வருது. முத்தம் எதுக்காக வருது? எதுக்காக? அவன் ஒரு வார்த்தையை போட்டான். வார்த்தையை கவனமா கவனிக்கணும். நம்ம 4வது வசனத்துல 15:4, பின்னும் அப்சலோம் வழக்கு வியாஜியம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாய். இப்ப அவன் உள்ளத்துக்குள்ள ஒரு ஆசை இருக்குது. என்ன ஆசைங்க? அவன் சரி நியாயாதிபதினா யாரு? யார் தான் நியாயம் விசாரிக்க முடியும்? ராஜா தான் நியாயம் விசாரிக்க முடியும். அப்ப இவன் உள்ளத்துக்குள்ள ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசை என்ன அப்படின்னா, நான் ராஜாவா மாறணும். இப்போ இந்த சம்பவத்தை நான் வாசித்து கொண்டிருந்தேன்.
இவன் இவ்வளோ காரியங்களை செய்கிறானே, இப்போ தாவீதுக்கு பிறகாக அவனுடைய மகன் தான் அரியாசனத்தில் வரப்போறாரு கர்த்தருக்கு சித்தமானா. இப்போ இவன் செய்கிற ஒவ்வொரு செயலும் பாருங்க, இந்த வார்த்தையெல்லாம் வேதாகமத்தில் வேறு ஒரு நபருக்கு எங்கேயோ பொருந்துகிற மாதிரி உங்களுக்கு தோணுதுங்களா? உச்சந்தளர்ந்த உள்ளங்கால் வரைக்கும் ஒரு பழுதும் இல்லை, தேவதூதனுடைய ஞானம், அப்படி வருகிறவர்கள் ஆற தழுவி அங்கேயா போறீங்க அப்படின்னு சொல்ற காரியங்கள்லாம் யாருக்காவது பொருந்துற மாதிரி உங்களுக்கு தெரியுதுங்களா? சவுலுங்களா? ஓகே, இன்னும் அப்படி கொஞ்சம் யோசிங்களேன். அங்கேயாச்சும் பழுது கிழுது எல்லாம் இருந்து அங்கேயும் அது பொருந்தும். ஆனா இங்க ஒரு மிக முக்கியமான நபர் இருக்கிறான், அவனும் தற்பிரியத்தில் இருந்தவன் தான். அவன் தான் விழுகைக்கு முதல் காரணம். யாரு? லூசிபர். நீங்க எசேக்கியேல் 28வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. இங்க அப்சலோமுக்கு என்ன குணநலன்கள் சொல்லப்பட்டதோ அந்த குணநலன்கள் எல்லாம் யாருக்கிட்ட இருக்கும்? லூசிபர் கிட்ட இருக்கும். வசனத்தை வாசிக்கலாங்களா? எசேக்கியேல் 28வது அதிகாரம் வாசிச்சிருவோம். வாசிச்சா தான் அதனுடைய அந்த அர்த்தம் தெளிவாய் புரியும். அந்த தற்பிரியம் ஒரு காரியத்தை எப்படி செய்யுது என்பதை வேத வசனம் சொல்லுது பாருங்களேன். வசனம் 12, 28-12. மனு புத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், ஞானத்தால் நிறைந்தவன் பூரண. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னங்க? எப்படி அப்சலோம் முச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பரிபூரணம் உள்ளவனா இருந்தானோ அதே போல யார் இருந்தது? லூசிபர் இருந்தான். இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம், நமக்கு நேரம் முடிய போகுது. இப்போ அப்சலோம் இந்த பட்டினத்தின் ஒளிமுக வாசலுக்கிட்ட போய் நின்றுக்கிட்டு வர்றவங்க எல்லாரையும் அங்கேயா போறீங்க, உங்களுக்கா நியாயம் கிடைக்க போகுது, நீங்க வாங்கன்னு சொல்லி கட்டி அணைத்து முத்தம் செய்ததெல்லாம் அன்பின் நிமித்தமாய் செய்தானா அப்படின்னா இல்லை. அவன் எதுக்காக அதை செய்யறான்? அவன் நியாயாதிபதியா மாறணும். நியாயாதிபதியா மாறணும் என்ன அர்த்தம்? ராஜாவா மாறணும், தன்னை ஒரு முன்னிலைப்படுத்தணும், தான் வந்து முன்னாடி உட்காரணும், தேசத்தை தன் கட்டுக்குள்ள கொண்டு வரணும், எல்லோரும் எனக்கு கீழே இருக்கணும். அப்ப அவன் மனசுக்குள்ள ஒரு பிரியம் இருக்கிறது, நான் தான் தேசத்தை ஆள வேண்டும், எல்லோரும் எனக்கு கீழாக இருக்க வேண்டும், நான் தான் நியாயாதிபதியாய் வர வேண்டும் என்று தன்னை குறித்த பெருமை இந்த அப்சலோமுக்குள்ள இருந்துச்சு. நீங்கள் எனக்கு நேரம் இல்லாதனால ரொம்ப டீட்டெயிலாக போக முடியல. நான் ஒரு மேலோட்டமாக தான் இந்த விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், தற்பிரியம் இந்த அப்சலோமுடைய உள்ளத்தில் இருந்துச்சு. இந்த தற்பிரியம் இருந்தபடியினால முதலாவது இவனுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் வெளிப்பட்டுச்சு. எது தெரியுங்களா வெளிப்பட்டுச்சு? வசனம் சொல்லுது, இந்த தற்பெருமை, தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கான காரியங்கள் என்று வருகிற பொழுது இவன் முதல் ஒரு விஷயத்தை கையில் எடுத்தான். அந்த கையில் எடுத்த காரியம் வஞ்சனை. என்ன வஞ்சனை? வர்றவங்க கிட்ட அங்கேயா போறீங்க, உங்களுக்கு நியாயம் கிடைச்சிருமா, அங்க அது கிடைக்குமா, உங்க நியாயத்தை விசாரிக்க ஒருத்தவங்களும் அங்க இல்லையே, நீங்க என்கிட்ட வாங்க, நான் உங்களை பார்த்துக்குவேன், நான் உங்களுக்கு செஞ்சிருவேன், நீங்க வாங்க, என்ன நியாயாதிபதியா வச்சா நல்லா இருக்கும். இப்ப இந்த தற்பிரியம் இவனுக்குள் இருந்தபடியினால முதலாவது மக்களிடத்துல ஒரு வஞ்சனை வலையை வீசுறான். இப்ப இந்த வஞ்சனை வலையை வீசுவதற்கு முன்பதாக அவன் யாரை பகைக்கிறான் அப்படின்னா, தன் சொந்த தகப்பனையே பகைக்கிறான். நீங்க யோசித்து பாருங்க, இந்த தற்பெருமை, இந்த தன்னை முன்னிலைப்படுத்துகிற இருதயம் யாருக்கிட்ட இருக்குதோ அங்க முதலாவது ஒரு விஷயம் உடையும். எது உடையும் அப்படின்னா உறவு உடையும். தன்னை முன்னிலைப்படுத்துகிற குணம், நான் தான் என்று சொல்லி எந்த ஒரு மனிதன் தன் உள்ளத்துல நிற்கிறானோ அந்த இடத்துல உறவு ஒருபோதும் நிலைக்காது. நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்களேன். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக வேதம் சொல்லுச்சு. ஏனெனில் மனுஷர் தற்பிரியராயும் அப்படின்னு வரும்போது தன்னை பிரியப்படுத்த நினைக்கிற எந்த மனிதனாலும் சரி, அவனால எதை காப்பாற்ற முடியாது? உறவை காப்பாற்றவே முடியாது. அப்சலோம் தன்னை பிரியப்படுத்தி தன்னை ராஜாவா கொண்டு வந்து வைக்கணும்னு நினைச்சாரு. உறவை காப்பாற்ற முடிஞ்சிச்சா? இல்லை. ஒரே குடும்பம், தான் பெற்ற தன்னை பெற்றெடுத்த தகப்பன்,
தான் பெற்ற பிள்ளையே தாவீதுக்கு விரோதமாய் வந்து நிற்கிறாங்க அப்படின்னா அப்ப நல்லா யோசித்து பாருங்க, எந்த மனிதனுக்குள்ள தற்பெருமை இருக்கிறதோ, அந்த தன்னை முன்னிலைப்படுத்துகிற காரியம் எந்த மனிதனுக்குள்ள இருக்குதோ, அந்த மனுஷங்கிட்ட இருக்காத முதல் விஷயம் என்ன அப்படின்னா, உறவை காப்பாற்ற குணம் அந்த மனுஷங்கிட்ட இருக்கவே இருக்காது. இன்னைக்கு யோசித்து பாருங்க, நம்மிடத்தில் அது காணப்படுதா? நம்ம எல்லா உறவையும் சரியாக தான் வச்சிருக்கிறோமா? இன்னைக்கு அந்த குணநலம் என்னிடத்தில் காணப்படுகிறதா என்பதை நீங்கள் நானும் சிந்திச்சுக்கணும். முதல் காரியம். சரி, இப்போ அந்த தற்பிரியம் இருக்கிற மனுஷன் உறவை உடைச்சிருவான், உறவை அவனால் காப்பாற்ற முடியாது. இப்போ இரண்டாவது, தற்பிரியம் அவனுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அவன் ரெண்டாவது என்ன தெரியுங்களா கொண்டு வருவான்? ஆரம்பத்தை சொன்ன போல வஞ்சனையை கொண்டு வருவான். எப்படி வஞ்சனையை கொண்டு வந்தான் அப்சலோம்? காலையிலே எழுந்து வந்துடுவான். எங்கள் ஜெபமனையா வந்தான்? எதுக்கு வந்தான்? வந்து ஓரமாக பட்டணத்தின் வாசல் நின்றுக்கிட்டாரு. நின்றுக்கிட்டு என்ன சொன்னார்? அங்கேயா போகிறீங்க நீங்கள்? ஐயோ ஐயோ, உங்கள் வழக்கெல்லாம் எவ்வளோ நீதியாக இருக்குது, நியாயமாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு நியாயம் செய்கிறதுக்கு அந்த இடத்துல ஒருவனும் இல்லை. இவன் சொன்னது உண்மையாகவே அந்த மக்கள் மீது உள்ள அன்பினால, அந்த மக்கள் மீது உள்ள அக்கறையினால சொன்னானா, இல்லை இவனிடத்தில் அவர்களை சேர்த்துக் கொள்வதற்காக அந்த வார்த்தை அவன் சொன்னானா? நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, எந்த மனுஷங்கிட்ட அந்த தற்பெருமை இருக்கிறதோ, தன்னை முன்னிலைப்படுத்துகிற காரியம் இருக்குதோ, இரண்டாவது ஒரு விஷயத்தை செய்வான், வஞ்சனை அவனிடத்தில் அதிகமாக இருக்கும். எந்த மனிதனானாலும் சரிங்க, அந்த தற்பிரியம் தன்னை முன்னிலைப்படுத்துகிற காரியம் அவன்கிட்ட இருக்கும் அப்படின்னா அவன் கூட்டத்தை சேர்க்கறதுக்கு வஞ்சனை அவன் கொண்டு கண்டிப்பாக வருவான். இரண்டாவது காரியம். மூன்றாவது, அந்த வஞ்சனையை கொண்டு வந்தவன் மூன்றாவது என்ன தெரியுங்களா செய்வான்? ஏமாற்று வேலை இருக்கும். அப்சலோமுடைய வாழ்க்கையில் பாருங்க, அந்த ஏமாற்று இருந்துச்சு அப்படின்னா இருந்துச்சு. எப்படி அந்த ஏமாற்று நடந்துச்சு? அவர்களை ஆற தழுவி கட்டி அணைச்சி அவங்களுக்கு என்ன செய்வான்? முத்தம் செய்வான். ஏன் அந்த முத்தத்தை கொடுக்குறான்? ஏன் அதை கட்டி அணைக்கிறான்? அவன் அவங்க நம்பணும், உண்மையாவே இவர் நமக்கு நல்லவர் தான், நல்லது தான் செய்வார், ராஜா ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றவர், பாரு நம்மளுடைய வழக்கை இவர் அற்புதமாக கையாளுவார் என்ற நம்பிக்கையை பெறுவதற்காக அவன் ஏமாற்றுவதற்கு எடுத்த ஆயுதம் தான் அந்த கட்டி அணைக்கிறதும் முத்தம் கொடுக்கிறதும். இன்னைக்கு யோசித்து பாருங்க, ஒரு நபரை நம் பக்கம் கொண்டு வருவதற்கு, ஒரு காரியத்தை நாம் அடைவதற்கு இந்த தற்பெருமை, அந்த தற்பிரியம் நம்ம இடத்துல காணப்படும் அப்படின்னா அவங்க கிட்ட ஏமாற்று வேலையும் நிச்சயமாய் காணப்படும். அதுக்கு அடுத்தது, இந்த தற்பிரியம் இருக்கிற மனுஷன் ஏமாற்று வேலையோடு நிறுத்திட மாட்டான். அவங்ககிட்ட என்ன தெரியுங்களா நடக்கும்? பழி வாங்குகிற குணம் அவங்ககிட்ட அதிகமாகும். எப்படி? அப்சலோம் தன் சொந்த தகப்பன் விட்டிருந்தா தாவீது ராஜாவுக்கு பிறகு அரியாசனத்தில் உட்கார்ற வாய்ப்பு ஆண்டவர் யார் கொடுத்திருப்பாரு? அப்சலோம் கொடுத்திருப்பார். உண்மையும் உத்தமம் அவன் இருந்திருந்தான் அப்படின்னா நிச்சயமாய் அந்த வாய்ப்பை அப்சலோம் பெற்றிருக்க முடியும். ஆனா நமக்கு நல்லாவே தெரியும், தாவீது வனாந்தரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறாரு. ஒரு புறம் சவுலி நம்பு, மறுபுறம் அப்சலோமி நம்பு. ஏன் இவன் பழி வாங்கிறதுக்கு துடிக்கிறான்? எப்படியாகிலும் தாவீதை கொன்றணும், கொன்றாதான் நான் ராஜ்யத்தின் மீது அமர முடியும். அப்ப நீங்க நல்லா பாருங்க, தற்பிரியத்தை நாடுகிற ஒரு மனிதன் கொலை செய்வதற்கு கூட அவன் என்ன பண்ண மாட்டான்? அஞ்ச மாட்டான். தான் இருக்கணும்னு நினைச்சிட்டான் அப்படின்னா அவன் நிற்பதற்காக அவன் எத்தனை காரியங்களை வேணாலும் செய்வான் என்பதை அப்சலோமுடைய சம்பவம் நமக்கு சொல்லிக் கொடுக்குதுங்க. சரி, இந்த தற்பிரியம் இருந்தால் வேற என்ன செய்யும் என்பதை நான் ரெண்டு காரியத்தை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இந்த தற்பிரியம் உள்ள மனுஷன் இப்படியாகவே அவனுடைய வாழ்க்கை போகும் அப்படின்னா முடிவு என்ன தெரியுங்களா? தேவனை விட்டு அவன் பிரிஞ்சிருவான். இந்த காரியங்கள்லாம் நடக்கும்போதே அவன் தேவனை விட்டு பிரிஞ்சவன் தான். ஆனால் முழுமையாய் அவன் தேவனை விட்டு பிரிந்து அவனுடைய முடிவு என்ன அப்படின்னா மரணம். அப்சலோமுடைய முடிவு என்னங்க ஆச்சு? நான் இந்த சம்பவத்தை வாசித்து கொண்டிருந்தேன். இது ஏதோ அப்சலோமுடைய விஷயம் மாத்திரம் அல்ல, இது யாரை பற்றி பேசுகிறது அப்படின்னா, பரலோகத்தில் முதலாக ஒருவன் தற்பிரியத்தில் ஈடுபட ஆரம்பித்தான். அவன் பேர் தான் லூசிஃபர். இங்கே அப்சலோம் பூரண அழகுள்ளவன் அப்படின்னா அங்கே அவனும் பூரண அழகுள்ளவன். அவன் இங்க அப்சலோம் ஒரு பட்டினத்தின் ஒளிமுக வாசல்ல நின்றுக்கிட்டு வர்றவங்க எல்லாரையும் தன் பக்கம் இழுப்பதற்கு இவன் வகை தேடினான் அப்படின்னா பரலோகத்தில் லூசிபர் என்ன செஞ்சான்? அதான செஞ்சான். 1/3 தூதர்களை என்ன பண்ணிட்டான்? தன் பக்கம் இழுத்துட்டான்.
சரி, இப்போ 1/3 தூதர்களை தன் பக்கம் இழுப்பதற்கு அவன் என்ன பயன்படுத்தினான்? வேதவசனம் சொல்லுது, உன் வியாபாரத்தின் மிகுதியினால் நீ பாவம் செய்த. என்ன வியாபாரம்? பேசியே கெடுக்கிறது. என்ன அர்த்தங்க? பேசியே கெடுக்கிறது. அதானே செஞ்சான் லூசிபர். பேசியே தானே கெடுத்தான். இங்க அப்சலோமும் என்னதான் செய்யறான்? பேசிய மக்களை கெடுக்கிறான். ஏன் கெடுக்கிறான்? எப்படியாகிலும் அவர்களை தன் வசப்படுத்தணும். அப்ப நீங்க யோசித்து பாருங்க, இந்த தற்பிரியத்தோ குணம் ஒரு மனுஷங்கிட்ட இருக்கும் அப்படின்னா அவனால் உறவை காப்பாற்ற முடியாது. இந்த தற்பிரியம் என்ற குணம் இருக்கும் அப்படின்னா அவங்க கிட்ட வஞ்சனை இருக்கும். தற்பிரியம் என்ற குணம் இருந்துச்சுன்னா ஏமாற்று வேலையை செய்வாங்க. தற்பிரியம் என்ற குணம் இருந்துச்சுன்னா கொலை செய்வதற்கு கூட அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? அஞ்சவே மாட்டாங்க. ஆனால் அதனுடைய முடிவு என்ன தெரியுங்களா? அப்சலோமுடைய வாழ்க்கையில் முடிவை பார்க்குறோம். முடிவு மரணம். இதே தற்பிரியத்தில் நேபுகாத்நேசார் இருந்தார். 7 காலங்கள் மாற்றை போல புல்லை தின்னுவதற்கு ஆண்டவர் அனுமதிச்சார். ஆனா தன் கண்களை தேவாதி தேவனுக்கு நேராக ஏறெடுத்த போது என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது, நான் இழந்த என் ராஜபாரம் மீண்டும் எனக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லி நேபுகாத்நேசார் சாட்சி கூறினார். 4வது அதிகாரம் முழுவதுமாக அவருடைய சாட்சி எழுதி வச்சார். நீங்க சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு தற்பிரியம் நம்ம கிட்ட இருக்குதா என்பதற்கு அடையாளம் நம்ம கிட்ட உறவுகள் சரியா இருக்குதா? தற்பிரியம் நம்ம கிட்ட இருக்குதா என்பதற்கு அடையாளம் நான் இந்த வஞ்சனைக்கான காரியங்களை செய்யறேன்னா. தற்பிரியம் என்கிட்ட இருக்குது அப்படின்னா நான் ஏமாற்று காரியத்துக்குள்ளாக நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன்னா. தற்பிரியம் என்ற ஒரு காரியம் என்கிட்ட இருக்கும் அப்படின்னா நான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அழிப்பதற்கு கூட நான் என்ன பண்ண மாட்டேன்? தயங்கவே மாட்டேன். எனக்கு நேரம் இல்லை. இன்னும் அநேக விஷயங்களை இந்த தற்பிரியத்தை குறித்து என்னால் சொல்ல முடியும். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு தன்னை முன்னிலைப்படுத்துகிற எந்த மனிதனாலும் உறவை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? இன்னைக்கு அந்த தற்பிரியம் நான் என்ற சுயம் நமக்குள்ள மேல் ஓங்கிடுச்சு அப்படின்னா நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கவே முடியாது. ஆண்டவர் சமூகத்தில் வேதவசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களுக்குள்ளும். அவருடைய சிந்தை என்னங்க? அவருடைய சிந்தை என்ன? எதையுமே தனக்காக அவர் ஒன்றுமே செய்து கொண்டது கிடையாது. அவரில் பகைச்சாங்க, அவரை தப்பா பேசினாங்க, ஏளனப்படுத்தினாங்க, எத்தனையோ காரியங்களை செய்தாங்க. ஆனால் ஒருபோதும் அவர் தன்னை பிரியப்படுத்திக் கொள்வதற்காக எந்த ஒரு காரியத்தையுமே செய்யல். அவர் சொன்னதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், என் பிதாவின் சித்தம் எதுவோ அந்த சித்தத்தை நிறைவேற்றுவது என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. சாப்பாடு எதுதானா? பிதாவின் சித்தம். பிதாவின் சித்தம் எது? மற்றவர்களை பிரியப்படுத்துவது, மற்றவர்களை பரலோக ராஜ்யத்தின் மகிமைக்காய் கொண்டு வருவது, மற்றவரிடத்தில் அன்பு செலுத்துவது. இதுதான் தேவனுடைய குணமே அன்றி மற்றவர்களை ஏமாற்றி தன்னிலைப்படுத்துகிற காரியம் இருக்கும் அப்படின்னா அதுதான் தற்பிரியம். அதுதான் நான் என்ற ஒரு குணம். இன்னைக்கு அந்த குணம் நம்ம இடத்துல இருக்கிறதா என்பதை சிந்திச்சு பார்ப்போம். கர்த்தருக்கு சித்தமே ஆனால் வரக்கூடிய காலங்களில் இன்னும் இதை குறித்து தொடர்ந்து படிப்போம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம் யாவரும் இந்த நல்ல ஆராதனையை முடிக்கும் வண்ணமாக நம்முடைய பாடல் புத்தகத்திலே